நாங்கள் பிடிச்சிட்டு அதுலேருந்து உங்களுக்கு 25 லட்ச ரூபா வரைக்கும் கொடுப்போம். உங்கள் ஆயுள் வரைக்கும் ஓய்வூதியம். உங்களுக்கு பிறகு நீங்கள் வாங்குகிற ஓய்வூதியத்தை 60% ஆகா சூப்பராக இருக்குது, ஏதோ ஒன்று அறிவிச்சிட்டாங்க, ஸ்வீட்டை வாங்கடான்னு போய் ஊட்டினாங்க. அதுக்கப்புறம் தகவல்கள் வருது. இப்போ நாங்களாம் இது பண்ணுறோம். இதே தொகை இப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா வாங்குறீங்க, உங்கள் அடிப்படை ஊதியம் வந்து ஒரு 35,000 இருக்குது. ஒரு 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 பே கமிஷன் வந்துடும், 2-3 பே கமிஷன் எல்லாம் சேர்த்தா அதில் 10% வச்சுக்கோங்க. 35,000 ஃபஸ்ட்டு மாதம்னா டிஏ எல்லாம் சேர்த்து ஒரு 5,000 பிடிக்கிறாங்க வச்சுக்கோங்க. 10 வருஷம் 5,000. அதுக்கப்புறம் அடுத்த இது வந்து 50,000 ஆகிடுதுன்னா அதில் ஒரு குறிப்பிட்டது. இது மாதிரி 33 வருஷம் பிடிச்சி பார்த்தா ஒரு 1,50 கோடி 1,25 கோடி வருது வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு 25 லட்ச ரூபா கொடுத்துட்டு மீதி இது பண்ணுறாங்க. ஏன் என் சம்பளத்தை பிடிச்சி எனக்கே கொடுக்குறீங்க? நான் இதை எஸ்ஐபி இருக்குல்ல, அதில் வந்து நான் அதில் இப்போ பாதுகாப்பான முறைகள்லாம் வந்துச்சு, சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொன்னாலும் அதற்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க. குறிப்பிட்ட சில கம்பெனிகள், பெரிய நிறுவனங்கள், இல்லை நம்மளுடைய அரசு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்லாம் இருக்குல்ல, இப்போ HDFC, SBI அந்த மாதிரி ஷேர் இதெல்லாம் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புலாம் வராது. அப்போ அதில் நீங்கள் முதலீடு பண்ணிகிட்டே வரீங்கன்னா குறைந்தது 3 கோடியிலேருந்து 5 கோடி ரூபா வரும் அதே பீரியடில். அப்போது நீங்கள் அதை கொண்டு போய் அப்படியே நீங்கள் பேங்க்கில் போட்டு எனக்கு வட்டி மட்டும் கொடுனா 1,25 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு மாதம் கிடைக்கும். நீங்கள் இப்போ உங்களுக்கு பிறகு இதுனா அதே அளவுக்கு பணம் அப்படியே வாரிசுகளுக்கும் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க திரும்ப அதிருப்தி தெரிவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்டை வாங்கி வேறு கொடுத்துட்டோமாடா அப்படின்னு கடுப்பாகி எங்களுக்கு இது வேணாம், பழைய ஓய்வூதிய திட்டமே வேணும்னு. அப்போ அங்கே வந்து ஸ்வீட் கொடுத்தவங்க அது வேற ஆள், அவங்களாம் காணுமாமே, தலைமறைவாக இருக்கிறாங்கன்னு நியூஸ் எல்லாம் வந்துச்சு. கொலகாண்டில் தேடிட்டு இருக்கிறாங்க இவங்க. அதான் சொன்னேன், அந்த போராடுகிறவர்களை நைட்டு அப்புறப்படுத்தி அனுப்பிட்டு கூலி படமாக பார்த்துட்டு ரிவ்யூ எழுதிட்டு இந்த பக்கம் காலையில் வேறு ஒரு ஜோனல்லேருந்து அவர்களை கூப்பிட்டு வந்து புது ட்ரெஸ் கொடுத்து போட்டு உதற வச்சு காலை சிற்றுண்டி திட்டம். இதுதான் இவருக்கு நிலைமை. இதை வந்து நீங்கள் அவங்க நான் சிஎம்ஏ நம்ப வைக்கிறாங்க. சார் ஆல் இஸ் வெல் சார்,